வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. இந்த எபிசோடு வந்துட்டு எக்ஸல் வந்து நம்ம எப்படி பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரீஸாக நம்ம இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சராகவும் நம்ம டெவலப் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு எக்ஸலில் கொஞ்சம் மச் நாலேஜ் இருக்குது. எப்படின்னா ஒரு காஸ்ட் ஒர்க்கிங் ஒர்க் ஆகாத டைமில் டெம்ப்ரரியாக நான் வந்துட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி காஸ்ட் ஒர்க்கிங் ஷீட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தட் மச் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ நான் டெக்னிக்கலில் இருக்க நிறைய பேத்துக்கு நான் எக்ஸல் சொல்லியிருக்கேன். ஏன்னா டெக்னிக்கல் பர்சனுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியாதது எங்கேருந்து வேணாலும் அவங்க எடுத்துக்குவாங்க, ChatGPTயோ இல்லை கூகுளோ இல்லை. പക്ഷേ ஒரு டெக்னிக்கல் இல்லாத பர்சனுக்கு அது என்னன்னே புரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த செக்ஷனும் இது மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். ஸோ நம்ம பேசிக்கில் இருந்து எப்படி வந்து எக்ஸல் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 2010 MS எக்ஸல். இதில் வந்துட்டு இது ரோன்னு சொல்லுவோம், மேலேருந்து. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்பர், டெக்ஸ்ட்டு, இன்னொன்று டேட்டு, ஃபார்முலா இதை எப்படி வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸலில் ரொம்ப வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஐட்டம் தான் ட்ராக்கு. ஸோ அதை நான் வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ நம்பர் ட்ராக் பண்ணும்போது இப்போ 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் போட்டு இப்போ நம்ம 10 வரைக்கும் நம்பர் போடணுன்னா போய் டைப் பண்ண வேணாம். இப்போ நம்ம 1ன்னு போட்டு அதை கீழே ட்ராக் பண்ணி இழுத்தாலே போதும். ட்ராக்கிங்கிறது லெஃப்ட் மவுஸ் கிளிக்கை அமுத்தி பிடிச்சி அதோட கார்னர் பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம கீழே அமுத்தினோன்னா அது வந்து ட்ராக் ஆகி வரும் இது மாதிரி. ஓகேவா? இன்னொன்று ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 1 2 3 4 10 வரைக்கும் போட்டோம். இது வந்து நீங்கள் 1லேருந்து காப்பி பண்ணி வரும்போது டிஃபால்ட்டாகவே வந்துட்டு காப்பி செல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். இதுவே வந்துட்டு நம்ம 1 2ன்னு காப்பி பண்ணிட்டு ஃபில் சீரீஸ்னு கொடுத்தீங்கன்னா சீரீஸ் வந்து ஃபில் ஆகும். எது வரைக்கும் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் 1 2 3 ஃபில் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் அந்த 1ங்கிற காலம் மட்டும் எடுத்தனால அப்படி வந்துச்சு. இப்போ 1 2 சேர்த்து நம்ம எழுத்தும்போது இந்த ரெண்டுமே வந்துட்டு 1 2 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு காப்பி செல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஃபில் சீரியஸ் கொடுக்கலாம். ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி அப்படின்னா அந்த டிசைனையும் சேர்த்திட்டு நமக்கு வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருப்பேன். எல்லோ ஒயிட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது அப்படியே ஃபார்மேட் ஆகி வந்திருக்கு. ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங்னா அந்த டிசைன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபில் சீரியஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம நம்பரில் ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸு. நம்ம இப்போ 1 2 3 போட்டு நிறைய இடத்துல நம்ம வந்து எக்ஸலில் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல, டேட்டா லோடுற இடத்துல, டேட்டா ஒர்க் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் இதை வந்துட்டு டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம், ஜூலை அண்ட் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜூலையை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி 2 செல்லாக இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்து தெரியும். 2 செல்லாக செலக்ட் பண்ணி நான் கீழே இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து காப்பி ஒன்லி அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கனால ஜூன் ஜூலை அப்படின்னு வருது. இதுவே நீங்கள் 2 நேமோ இல்லை 2 ஏதாவது வேறு நவம்பர், டிசம்பர் அது மாதிரி கூட போட்டுட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதில் ஃபில் சீரியஸ் இருக்கும். இதில் வந்துட்டு மந்த்துங்க வரும்போது வேறு மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வர மாதிரி இருக்கும். இதே நம்ம டெக்ஸ்ட்டும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ கோபால், ராஜன் அப்படின்னா அந்த 2 பேரையும் வந்துட்டு ரிப்பீட்டடாக வர மாதிரி நம்ம இதனை வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம டேட் ஆப்ஷன் இப்போ வந்துட்டு ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போது காப்பி ஒன்லி, அப்புறம் ஃபில் சீரியஸ், நம்ம டேட்டை வந்துட்டு இப்போ லைனாக சீரியஸாக இருக்க முடியும். ஃபார்மேட் ஒன்லி அப்படிங்கிறது ஆப்ஷன். நம்ம நம்பரில் என்ன இருந்துச்சோ அதே ஆப்ஷன் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஃபில் டேஸ், ஃபில் வீக் டேஸ், ஃபில் மந்த், ஃபில் இயர் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது இயர் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில் சீரியஸில் வரும். அதாவது 25 26 அப்படின்னு பண்ண முடியும். மந்த்து போடும்போது மந்த்து மட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபில் சீரியஸாக வரும். டேட்டு போடலாம். வீக் டேஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீக் டேஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து இப்போது அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மண்டே டியூஸ்டே நம்ம 1ஆந்தேதியிலேருந்து 30 டேஸ் வரைக்கும் நம்ம நோட் பண்ணும்போது வீக் டேஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம்னா சாட்டர்டே சண்டே ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து கட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸல் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதை வச்சு ஈஸியாக பண்ண முடியும். அதோட அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பாதி வேலையை இது கம்மி பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எப்படின்னு பார்க்கலாம். ஃபார்முலா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு 2 காலமில் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ நான் ஈக்குவல் டு போட்டுட்டு வேல்யூ 1 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டேன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை கொடுக்குறத நம்ம வந்து ஃபார்முலான்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதை ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இன்டூ பண்ணணும், இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஃபார்முலாலாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு காலமுக்கு மட்டும் போட்டுட்டு ட்ராக் பண்ணி விட்டால் போதும். நம்ம
எத்தனை வச்சுருக்கோமோ அத்தனைக்கும் வந்துட்டு இந்த ஆப்ஷன் விழுகும். இப்போ ப்ளஸ் மட்டும் இல்லை, இப்போ இது கூட சேர்ந்து +5 போடணும் அப்படின்னாலுமே இதே ஃபார்முலா போட்டு +5 அப்படின்னு போட்டோம்னா இதே ஆப்ஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே விழுகும். ஸோ நம்ம தனித்தனியாக உட்காந்து கால்குலேட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களோட சைடில் இருந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அப்ளிகேஷனில் இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.